பொண்ணுகளை பார்க்க வைக்கிற விஷயம் ரெண்டு. அதுல ஒண்ணு அவங்களோட முக அழகு, ரெண்டாவது என்னன்னு கேக்குறீங்களா, அவங்க போடுற ட்ரெஸ் தாங்க. பொண்ணுகளுக்கு ட்ரெஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் மேல இருக்க ஆசை இன்னும் குறையவே இல்லை. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் விதவிதமான கலரையும் ஒரு தலைமுறையிலிங்க, 2 தலைமுறையிலிங்க, 3 தலைமுறையா, ஐ மீன் 90 வருஷமா இந்தியா முழுவதும் விதவிதமான ட்ரெஸ்ஸுகளை விற்பனை பண்ணிட்டு வர கடையை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த கடை எதுன்னு கேக்குறீங்களா, வேற எது இல்லைங்க, நம்ம போத்தீஸ் தான். முதலா 1923ல கேவி பொதி மூப்பனார் மூலம் இந்த தொழில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்களோட பிசினஸ் நேம் என்னன்னு பார்த்தா பொதி மூப்பனாரி. இது மூலம் இவங்க காட்டன் சாரீஸும் வேஷ்டிகளும் அவங்க சொந்த தெரியலையே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் கேவி பொதி மூப்பனாரோட மகனான கேவி பொதி சடையாண்டி மூப்பனார் 1977ல இந்த தொழிலை கையில எடுத்தாரு. அவரு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தொழிலை விரிவுபடுத்த முடிவு பண்ணாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முதல் கடையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அது வரைக்கும் இருந்த கடையோட பேரு பொதி மூப்பனாரிங்கிறத போத்தீஸ்ன்னு மாத்தினாங்க. இந்த கடைக்கும் மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு கிடைச்சது. அடுத்த 10 வருஷம் இவங்க கடுமையா உழைச்சாங்க. அது மூலமா தான் 1986ல திருநெல்வேலியில புதிய போத்தீஸ் ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து பல ஊர்ல இவங்களோட அடுத்தடுத்த ஷோரூம்ஸை ஓபன் பண்ணாங்க. போத்தீஸோட பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் இன் கேரளா, புதுச்சேரி இங்கெல்லாம் இருக்கு. இது மூலம் நம்ம சடையாண்டி மூப்பனார் 2015ல இந்தியாவில் இருந்த பணக்காரங்க லிஸ்ட் எடுக்கும்போது இந்தியாவிலேயே 277வது இடத்துல இருந்தாரு. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா 1900 கோடி இருந்துச்சு. இதோட நிக்கிற நம்ம சடையாண்டி மூப்பனார் அவரோட மகன்களையும் பேரன்களையும் இந்த தொழில இறக்குனாரு. இது மூலம் தான் போத்தீஸோட 3வது தலைமுறை ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம போத்தீஸ் ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாக்குறீங்களா, அது ஒரு சாரி தாங்க. அப்படி இந்த சாரில என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா, நம்ம இந்திய நாட்டோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த சாரில இருக்கு. இந்த சாரிய இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு 8 மாசம் ஆச்சு. இந்த சாரியோட எடை 40 கிலோ. இதனோட ஃபீட் 1276. அப்பா, இந்த சாரியை செய்ய எவ்வளவு செலவாய்க்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ரொடக்ஷன் காஸ்ட் 22 லட்சம். இப்பவே இந்த சாரியை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, நம்ம டி நகர்ல இருக்க ஷோரூம்ல தான் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. போத்தீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தா சென்னை தாங்க. போத்தீஸ்ல ஆலயம் ஆஃப் சில்க் மட்டும் இல்லைங்க, போத்தீஸ் ஹைப்பர், போத்தீஸ் பொட்டிக்கும் இருக்கு. இங்க ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா, வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரீ மினி பஸ் ஓடுது. போத்தீஸ்ல விதவிதமான டிசைன்ஸ், விதவிதமான சாரீஸ் எல்லாம் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சாமுத்ரிகா, பரம்பரா, வஸ்திரகலா, டிசைனர் சாரீஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இவங்களோட ஓன் ஹேண்ட் கிரியேட்டர்ஸ்ல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க மேரேஜ் சாரீஸோட மணமகன் மணமகளோட நேம்ஸையும் போட்டோஸையும் முந்தானில ரியலா பண்ணி தராங்க. இது மூலம் பெஸ்ட் பிரைடல் டெஸ்டினேஷன் அவார்டு போத்தீஸ்க்கு போச்சு. இந்த அவார்டை போத்தீஸோட எம்டி மிஸ்டர் ரமேஷ் வாங்கினாரு. போத்தீஸோட விளம்பரம் மட்டும் சும்மா இல்லைங்க, நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசனும் போத்தீஸோட எம்டி ரமேஷ் அவரும் சேர்ந்து ஒரு போத்தீஸ் விளம்பரத்தில் நடிச்சிருப்பாங்க. செம்மையா இருக்கும் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம ரெமோ சிவகார்த்திகேயனும் ஒரு ஆட்ல நடிச்சிருப்பாரு. பொதுவா நம்ம காலங்காலமா ஒரு தரமான தொழில் செஞ்சுட்டு வர்றது மூலம் நமக்கு சமுதாயத்துல ஒரு பிராண்டட் நேம் உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம போத்தீஸ். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.